يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. الحمد لله وحده نصر عبده وعز جنده وهزم الأحزاب وحده. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسل الله بحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. صدق الله العظيم. உலகை படைத்து பரிபாலிக்கிற எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அனைத்தும் உரித்தார்கள். ஒப்பற்ற நாயகம் முக்காலம் போற்றும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக இங்கு வந்திருக்கிற இன்னும் வர இருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் நின்று நடவட்டுமாக ஆமீன். ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையான இதயம் கனிந்த எளிய சலாத்தினை பதிலை எதிர்பார்த்தவனாக தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்கினிய இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹ் தஆலா நாம் சென்ற வாரம் நினைவூட்டியதை போல் ரஜப் என்ற ஒரு அற்புதமான மாதத்தில் அல்லாஹ் நம்மை புகழ் செய்திருக்கிறார். இதன் தொடர்ச்சி ரமதான் வரைக்கும் அல்லாஹ் நமக்கு சகல ஆஃபியத்தையும் உடல் நலத்தையும் பொருளாதார பலத்தையும் தந்து ரமதானை செழிப்பானதாக சிறப்பானதாக அவனுக்கு பிடித்தோர்களின் பட்டியலில் நம்மை சேர்த்து கழிக்கக்கூடிய வாய்ப்பினை நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் இந்த ஜும்மாவினுடைய நேரத்தின் பாக்கியத்தினால் அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. ஆமீன். அன்புக்கினியவர்களே, தொடர்ந்து கேட்டு வருகிறோம் புனிதமான நாட்கள், அல்லாஹுவின் பரக்கத் பொருந்திய நாட்கள், அமல்களுக்கான தயாரிப்பு, ரமதானுக்கான அலங்காரம், அமல்களின் மீது பேரன்பு என்று நிறைய விஷயங்கள் பேசி வருகிறோம். அல்லாஹுவின் கிருபையால் பல பேர் அதை சிந்திக்கவும் தொடங்கிவிட்டார்கள். நீங்கள் ரமதான் எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத் செய்வானாக. இந்த வரிசையில் உலகத்தில் சில கசப்பான நிகழ்வுகள், குறிப்பாக நாம் வாழ்கிற தமிழகத்தினுடைய இஸ்லாமிய பெண் கலாச்சாரம் குறைந்தது இங்கு கடந்து வந்த ஒரு 3-4 மாதங்களாக மிகவும் தரங்கெட்டே விட்டது என்று சொல்லத்தான் வேண்டும். இதையெல்லாம் பார்க்கிற போது இன்றைக்கு யாரோ ஒருவனை தலைவனாய் ஏற்றுக்கொண்டு நடுத்தருவுக்கு வந்து வெட்கம் துளிகூடவில்லாமல் தன் ஆடை அலங்காரங்களை எல்லாம் வெளிப்படுத்தி நாம் பலமுறை சொல்லி இருக்கிற ஒரு காஃபிரை தலைவனாக நிறுத்தி அவனுக்காக நான் என்று தமிழகத்தின் பல்வேறு இஸ்லாமிய பெண்களின் கோஷங்கள் நாளடைவில் அதிகமாகிக் கொண்டே வருகிறது. இது சமூகத்தின் பேராபத்து. அன்புக்கினிய பெண்களின் நிர்வாகிகளான ஆண்களே, தந்தையின் வடிவிலோ தகப்பனின் வடிவிலோ பொறுப்புதாரியின் வடிவிலோ கணவனின் வடிவிலோ அல்லாஹ் பெண்களை உங்கள் அரண்களான பொக்கிஷங்களாய் தந்திருக்கிறார். அதில் கவனம் அவசியம். பெருமானார்
விளக்கி தந்த ஹதீஸுகள் எல்லாம் பெண்கள் சார்ந்து கண்ணுக்கு முன்னால் வருகிறதோ என்று தோன்றும் நிலைவுக்கான கலாச்சார சீரழிவு பெண்களிடத்தில் தலைவிரித்தாடுகிறது. அன்புக்கினிய இஸ்லாமிய சொந்தங்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குவார்கள், தஜ்ஜாலை கண்டால் அவனின் அடையாளங்கள் என்ன என்றெல்லாம் விளக்கும் ஒரு ஹதீஸில் இவ்வாறும் பெருமானார் ஒரு செய்தி சொல்வார்கள். தஜ்ஜால் வந்துவிட்டால் முஃமின்கள் எல்லாம் தங்களின் பெண்களை வீடுகளில் சங்கிலியிடுவார்கள். அவன் தோற்றத்தில் மயங்கி, அவன் பின்பத்தில் மயங்கி, அவனோடு நிழலாய் பின்னால் ஓடுவதற்கு பல இஸ்லாமிய பெண்கள் தயாராகி விடுவார்கள். அவர்கள் தடம் புரண்டு விடக்கூடாது என்ற பயத்தில் உள்ளே பூட்டுவார்களாம் இஸ்லாமிய பெண்களை. இன்றைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ்கள் எல்லாம் கண்ணுக்கு முன்னால் நிழலாடுகிறது. பெருமானார் விளக்கி தந்தார்கள், எனக்கு முன்னால் 30 தஜ்ஜால்கள் யோசியுங்கள், நீங்கள் கடக்க வேண்டும். 30 தஜ்ஜால்கள் கடக்க வேண்டும். அந்த தோரணை தான் இஸ்லாத்தில் இன்றைக்கு தமிழகத்தில் நிழலாடி கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, இது வெறும் செய்தி அல்ல. எவ்வளவு தூரம் இஸ்லாமிய நாகரீகம் வீழ்ச்சிக்கு போய்விட்டது என்பதை சிந்திக்க வேண்டிய தருணம். நம்முடைய பெண்கள், இஸ்லாமிய பெண்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற மாமனிதனை கல்வில் ஏந்த வேண்டிய பெண்கள், இன்றைக்கு பெயர் சொல்ல நாகரீகம் இல்லாத ஒருவனை தலைவனாக, அவனுக்கு கீழ் நாங்கள் தொண்டனாக பரிமாறிப்பது இஸ்லாத்தினுடைய மிக கேவலமான ஒரு நிலை. அன்பான பொறுப்புதாரிகளுக்கு நான் ஒன்று சொல்வேன், தயவு செய்து உங்களின் பெண்களிடத்திலே நீங்கள் விதைக்க வேண்டியது இஸ்லாமிய பாரம்பரியத்தை. அதை எப்படி விதைக்கணும் தெரியுமா? எப்படி விதைக்க வேண்டும் தெரியுமா? இஸ்லாமிய வரலாற்றை சொல்லிக் கொடுங்கள் உங்கள் குழந்தைக்கு. 5ல் விளையாதது 50ல் கண்டிப்பாக விளையாது. இன்னைக்கு எல்லாம் இருக்கிற மிகப்பெரிய நோய், சின்ன புள்ள தானே ஆடிட்டு போட்டோம், சின்ன புள்ள தானே பாடிட்டு போட்டோம், சின்ன புள்ள தானே ட்ரெஸ்ஸை குறைச்சி போட்டுட்டு போகட்டும், சின்ன குழந்தை தானே இப்போ போடாட்டி எப்போ போடுவான், இப்படி சொல்லி சொல்லி சின்னதில் விஷத்தை ஊட்டியது அவன் வளர்ந்து நிற்கிற போது முழு விஷமாகவே நிற்கிறான். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. எனவேதான் மார்க்கம் சின்னதிலேயே எல்லாத்தையும் கிள்ள சொல்லும். ஆம்பளை புள்ளன்னு தங்கம் போடாதீங்க, சின்ன குழந்தை தானே தங்கம் போட்டுக்கலாம், இதுல என்ன இருக்கு? இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கும். எதுவெல்லாம் கூடாதோ அதை மூளையிலிருந்தே கிள்ள வேண்டும். வளரட்டும் பார்த்துக்கலாம்டா, அதை கடைசி வரைக்கும் அழிக்க முடியாது, வேர்விட்ட மரமாகத்தான் வளரும். அன்பானவர்களே, இன்றைக்கு அதுதான் நடந்திருக்கிறது. அன்புக்கினியவர்களே, தயவு செய்து உங்கள் பெண்களுக்கு இஸ்லாமிய கலாச்சாரத்தை சொல்லிக் கொடுங்கள். இஸ்லாமிய கலாச்சாரத்தை வரலாற்று ரீதியாக இஸ்லாமிய பெண்கள் உலகத்தில் கண்ட மிக உயர்வை சொல்லிக் கொடுங்கள். உயர்ந்த பெண்கள் நமக்கு உண்டு. அந்த வரிசையில் நான் உங்களுக்கு ஒரே ஒரு நபரை மட்டும் சொல்கிறேன். உங்களின் கடமை உங்கள் வீடுகளில் இருக்கும் பெண்களுக்கு இந்த வரலாற்றை சொல்லி புரிய வைத்து அவர்களை இஸ்லாமிய நிலையில் கொண்டு வருவது. அன்புக்கினியவர்களே, உங்கள் எல்லோருக்கும் தெரியும், சொர்க்கத்தின் தலைவி யார்? ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த பெண்ணின் வரலாறு எல்லோருக்கும் போதிக்கப்பட வேண்டும். நான் சொல்லல, இன்னைக்கு இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய அறிஞர்கள் எல்லாம் பேசுகிறார்கள். கடைசி காலத்தில் உங்கள் பெண்களுக்கு நீங்கள் சொல்லித்தர வேண்டிய மிக முக்கியமான வரலாறுகள் உம்மஹாத்துல் முஃமினீன், நபிமார்களின் மனைவிமார்களின் வரலாறு சொல்லிக் கொடுங்கள். அதிலும் குறிப்பாக அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானாரின் புதல்வியின் வரலாற்றை சொல்லிக் கொடுங்கள் என்று பேசுகிறார்கள், எழுதுகிறார்கள். அன்பானவர்களே, இந்த வரலாறுகள் குழந்தைகளுக்கு சொல்லித்தரப்பட வேண்டும். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வளர்ந்தார்கள், எப்படி அவர்களை பெருமானார் வளர்த்தார்கள், அவர்கள் பெருமானாரின் வளர்ப்பில் என்னென்னவெல்லாம் எப்படியெல்லாம் வளர்ந்தார்கள், அவர்கள் வளர்ந்து தன் சமூகத்தை எவ்வாறு உருவாக்கினார்கள். இந்த சமூகத்திற்கு இந்த செய்தி மிகவும் அவசியம் இந்த காலத்தில். அன்புக்கினியவர்களை, என் தலைப்பும் அதுவே. அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா
காலங்கள் உருண்டோடினாலும் சில பேரின் சிறப்பம்சங்கள் மறையாது. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு சொந்தக்கார நாயகி அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அன்பானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைருன் நிசாஇல் ஆலமீன். உலமாக்கள் விளக்குவார்கள், உலக பெண்களிலேயே சிறந்தவர்கள், உலக பெண்களிலேயே சிறந்தவர்கள் 3 பேர் தான். 3 பேர். அதுல முதலாவது ஹஜ்ரத் ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா, இரண்டாவது மரியம் அலைஹிஸ்ஸலாம், மூணாவது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, நாலாவது கதீஜாவின் மகள் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த 4 பேர் தான் உலகத்திலேயே சிறந்த பெண்கள் என்று உலமாக்கள் எழுதுவார்கள். அன்புக்கினியவர்களே, ஹஜ்ரத் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவை பெருமானார் மனம் முடிக்கிறார்கள். மனம் முடித்த பின்னால் கதீஜாவின் மூலமாக 4 பெண் குழந்தை. முதலாவது ஹஜ்ரத் ஸைனப், இரண்டாவது உம்மு குல்சூம், மூணாவது ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா, கடைசி ஹஜ்ரத் ஃபாத்திமா. கடைசி ஹஜ்ரத் ஃபாத்திமா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியாக 36 இல்லாட்டி 35 வயது இருக்கலாம். நுபுவத்துக்கு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்க ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. பிறந்த குழந்தை அது எப்படி வாழ்ந்தது தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்து அடைந்ததிலிருந்து அவங்க கடைசி வரைக்கும் கூட இருந்ததில்ல ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வரார். கடைசி வரைக்கும் எப்படி வளர்ந்தார்கள், எதுவெல்லாம் பார்த்தார்கள், என்ன என்ன காட்சிகள் எல்லாம் பார்க்க கூடாதோ எல்லாவற்றையும் பார்த்தார்கள், என்னென்ன கஷ்டங்கள் எல்லாம் படக்கூடாதோ எல்லாவற்றையும் பட்டார்கள். ஆனால் அந்த அற்புத தந்தையின் வளர்ப்பால் உயர்ந்தார்கள் என்பது சரித்திரம். அன்புக்கினியவர்களே, ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானாருடைய 35வது வயது உலகத்தில் உதிக்கிறார்கள். பெருமானாருக்கு 5 வருஷத்துல நுபுவத், குழந்தைக்கு 5லிருந்து 6 வயசு. தன் தந்தை வெளியே போகும்போதெல்லாம் சொல்லால் என்ன அடி, கல்லால் என்ன அடி, எல்லாமே கண்கூட பார்த்தார்கள். கண்கூட பார்த்தார்கள். அந்த வழி, அந்த ரணம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவினுடைய மனதில் ஆழ பதிஞ்சிருச்சு. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்ம பிள்ளைக்கு முன்னாடி நம்மளை யாராவது ஒருத்தர் கேவலமா பேசினா நமக்கு ஏற்படுற பாதிப்பை விட தகப்பனை பெரிதாக நினைக்கிற குழந்தைக்கு ஏற்படுற பாதிப்பு ரொம்ப அதிகம். இதை கண்கூட பல தருணங்களில் பெருமானார் தொழுதுகிட்டு இருந்தாங்க. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம். ஒட்டக குடல், சாதாரண ஒட்டக குடல் இல்லை, கர்ப்பமாகி கர்ப்பம் தெரிப்பதற்கு முன்னால் அந்த பிரசவ வழியிலேயே பிரசவம் பார்க்காமல் இறந்து போன ஒட்டகம். அந்த ஒட்டகத்தினுடைய மலக்குடல் அதை தூக்கி வந்து 4 பேர் பெருமானார் தொழுகிற போது அவர்கள் தலைக்கு மேல போட்டுட்டு போயிட்டாங்க. இதை பார்த்து இப்னு மஸ்ஊத் வீட்டுக்கு ஓடுறாங்க. அங்க போய் யாரும் உதவி செய்ய முடியாது. வீட்டுல போய் சொன்ன ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மட்டும்தான். தன் தந்தையின் நிலைமை கண்டு வேகமா ஓடி பள்ளிக்கு வந்தால் பெருமானாரால் மூச்சு திணறுகிறது, சஜிதால கிடக்கிறான். யோசிக்கல, நம்மால் அதை இழுக்க முடியுமா, அது அழுக்கா இருக்குமா. தன் தந்தையின் மீது கொண்ட காதல் போராடி அந்த குழந்தை என்னென்னமோ பண்ணுச்சு, அதை நகர்த்த முடியல. ஒரு கட்டம் அல்லாஹ் வாய்ப்பளித்தான், லேசா நகர்த்துது. பெருமானார் மூச்சு விடுகிறார்கள். அதுக்கு பின்னாடி நபியும் சேர்ந்து போராடி குடலை தள்ளி வெளியே வந்த உடனே ஹஜ்ரத் ஃபாத்திமாவை பார்க்குறாங்க. புல்ல வேர்த்து நிறுவித்து பயந்து போய் திகச்சு போய் நிற்கிது. பெருமானார் பார்க்குறாங்க, புல்ல போட்டிருந்த ஆடைகள் எல்லாம் விலகி இருக்கிறது. லேசா ஃபாத்திமா ரலியல்லாஹுவின் கழுத்து தெரிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஹ்ஃபி உனக்கி யா ஃபாத்திமா. எந்திரிச்ச உடனே முதல்ல சொன்னது அதுதான், உன் கழுத்து தெரியுது, கொஞ்சம் மறைச்சு கண்டா. அந்நியர்கள் சுத்தி நிற்கிறார்கள். சின்ன குழந்தை தான். அஸ்வி உனக்கு, உன் கழுத்தை மறைத்துக் கொள். முதல்ல சொல்லி தந்த பாடம் தன் குழந்தைக்கு வெக்கத்தை போதிச்சாங்க. வெக்கத்தை பதறி வேர்த்து நிற்கிற புள்ளை கட்டி பிடிச்சு வார்த்தைகள் சொல்லி ஆசுவாசப்படுத்தல. முதல்ல சொன்னது, உன் வெக்கம் உனக்கான ஆயுதம். பெண்கள் என்றால் வெக்கத்தோடு இருக்கணும், அதுதான் பெண்கள். முதல்ல அதை மற, அப்புறமா கட்டி பிடிச்சு ஆறுதல் பேசுகிறார்கள். அன்புக்கினியவர்களே, இப்படிப்பட்ட கலாச்சாரத்தில் வந்த இஸ்லாமிய பரம்பரையின் சில கேடுகட்ட தந்தைகள்
தம் பிள்ளைங்க மூலமாக சம்பாதிக்கிறான். இன்னைக்கு இதை சொல்லணும். யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில் நீ ஆடு, பின்னாடி பாட்டை போடு, அதில் வீடியோ போடு, உனக்கு எவ்வளோ லைக்ஸ் வருது, எவ்வளோ கமெண்ட்ஸ் வருது, ஸ்கூலில் ஆடு, அங்கே போய் ஆடு, இங்கே போய் ஓடு. இது இஸ்லாத்தினுடைய கலாச்சாரமே அல்ல. இது ஃப்ரீடமே இல்லை. இது பேர் ஃப்ரீடம் இல்லை. அன்புக்கினியவர்களே, இன்னைக்கு கலாச்சாரம் என்ற பெயரில் படுகொலியில் உங்கள் குழந்தைகளை நீங்களே கொண்டு போய் தள்ளிடுது. படுகொலி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார்கள், முதல்ல நீ கற்றுக்க வேண்டியது வெட்கம். எல்லாம் இருக்கிறாங்க மர, அதற்கு பின்னாடி ஆசுவாசப்படுத்துகிறார்கள். அன்புக்கினியவர்களை, இந்த வாழ்க்கை பயணம் ஓடுகிறது. தாயினுடைய அன்பும் தந்தையின் அரவணைப்பும் கொஞ்ச நாள் கூட நீடிக்கல. ஹஜ்ரத் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மௌத்தாக போகிற கடைசி நேரம், ரொம்ப அற்புதமான ஹதீஸ் அது. இடைய நிறைய நிகழ்வுகள் இருந்தாலும் இதை கண்டிப்பாக சொல்லணும். ஒரு தாயின் கவலை பாருங்க, ஒரு தாயின் கவலை பாருங்க. அந்த தாய் அல்லாஹுக்கான தாயாக இருந்தால் அவளின் உயர்வு பாருங்கள். ஹஜ்ரத் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவின் கடைசி நிலைமை. பெருமானாரை கூப்பிட்டு வர சொன்னாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கூப்பிட்டு வந்தாங்க. மடியில் படுக்க வச்சாங்க. சக்கராத்தினுடைய நிலை. பெருமானார் அழுகிறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா 3 வசியத்து வேணும், எனக்கு 3 விஷயம் எனக்காக நீங்கள் செய்யணும். என்ன விஷயம்? முதல்ல சொன்னாங்க, இன்னி காசிரத்துன் ஃபி ஹக்கிக், நாயகமே உங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயத்தில் ஏதாவது குறை செஞ்சிருப்பேன் கண்டிப்பாக, என்னை அல்லாஹ்வுக்காக மன்னிச்சிருங்க. ஃபஅஃபுனி, என்னை அல்லாஹ்வுக்காக மன்னிச்சிருங்க. யாரு? ஹிரா குகை. இங்கிருந்து உச்சத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 500 மீட்டருக்கும் மேலே, மலைக்கு மேலே உட்கார்ந்திருந்த முஹம்மதுக்கு 40 வயசு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு நாளும் என்னுடைய கணவன் பசி தாங்க மாட்டாரேன் இரவு நேரத்தில் சாப்பாடை தூக்கிட்டு போன அதில் கதீஜாவுக்கு 60 வயசு. 60 வயசு. ஏறி போய் கொடுத்து சாப்பிட்டு பார்த்து எல்லா கட்டத்திலையும் குளிர்ந்து நடுங்கும் போது போர்த்திய கதீஜா ஒரு தடவை கூட விடல. உலகத்தின் மிகப்பெரிய அன்றைய காலத்தின் சீமாட்டி, இஸ்லாத்துக்காக, என் ரசூலுக்காக, என் கணவனுக்காக எதுவுமே வேண்டாம், யார் பொய் சொன்னாலும் சரி, வீட்டில் உட்கார்ந்துருக்கிற நான் சொல்றேன், நீங்க சொல்றதுதான் உண்மை. எவ்வளவு பெரிய வார்த்தை, எவ்வளவு பெரிய வார்த்தை. இன்னி சத்தத்துக், நான் சொல்கிறேன், நீங்கள் உண்மையாளர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க போய் சொல்லுங்க, உங்களுக்கு நான் இருக்கேன். கடைசியா கேட்கிற முதல் வார்த்தை கணவன்கிட்ட, என்ன மன்னிச்சிருங்க. காசிரத்துன் ஃபி ஹக்கிக், உங்களுக்கான கடமைகளில் குறை வைத்தவளாக நான் இருக்கிறேன், நீங்க என்ன முதல்ல மன்னிக்கணும். ஏன்? அப்பதான் அல்லாஹ் என்ன பொருந்திக்குவோம். ரெண்டாவது சொன்னாங்க, அவுசீக பிஹாதிஹி, என் பிள்ளையினுடைய விஷயத்துல உங்களுக்கு ஒரு வசியத் செய்கிறேன். இஷாரா செஞ்சாங்க. அஷாரத் இலா ஃபாத்திமா. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை கை நீட்டி, என் பிள்ளைய அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போகிறேன். 3 பிள்ளைங்க முன்னாடி உண்டு. அதில் ஜெய்னப் உண்டு, உம்மு குல்சூம் உண்டு, ருக்கையா உண்டு. ஆனால் குறிப்பாக ஃபாத்திமா. ஏன் தெரியுமா? 3 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஃபாத்திமா அப்போ பிறந்திருக்கிற சின்ன பிள்ளை. யா ரசூலல்லாஹ், அவுசீக், உங்களுக்கு நான் வசியத் செய்கிறேன். பிஹாதி, என் பிள்ளைய நீட்டி வசியத் செய்கிறேன். என்ன தெரியுமா? உங்க நிழலாகவே வளர்க்கணும், உங்க கூடையே வச்சிருக்கணும். நான் இல்லாட்டி என் பிள்ளை என்ன செய்வாங்கிற கவலையே என் பிள்ளைக்கு வந்துடக்கூடாது. நீங்க வளங்க, உங்கள் பொறுப்பில் விடுகிறேன். அவுசீக பிஹாதி. இது 2வது வசியத். 3வது வசியத், உரீது ரிதாஹக். பெருமானாரே, நான் மௌத்தா போயிடுவேன், எனக்கு தெரியும். என்னை அடக்கம் பண்ணும்போது உங்களுடைய மேலாடை வேணும் எனக்கு, உங்களின் மேலாடை வேணும் எனக்கு. உரீது ரிதாஹக். அந்த மேடை என்ன மேலாடை தெரியுமா? அல்லதி லபிஸ்தஹீன நஸலல் வஹி. வஹி இறங்குறப்போ நீங்கள் ஒரு ஆடையை பொத்திக்கிட்டு வந்தீங்கல்ல, அந்த மேலாடை எனக்கு கஃபனா வேணும். அதை பொத்தி தான் என்ன நீங்கள் அடக்கம் பண்ணணும். இது என்னுடைய 3வது. கடைசி நேரத்தில் கூட என்ன ஆசைப்பாரு, இப்படித்தான் வஹியின் மீது பெரும் காதல். எல்லா ஹக்கையும், கணவனுக்கான ஹக்கு முடிஞ்சிருச்சு. என் கடைசி ஆசை, எனக்குன்னு எதுவுமே கேட்கல. என் கடைசி ஆசை என்ன தெரியுமா? நான் போனதுக்கு பின்னாடி என் புள்ள, நான் வாழ்ந்த வரைக்கும் உங்களுக்கு செஞ்சிருந்தா அந்த குறையில உங்களுடைய மன்னிப்பு, என் ரப்பினுடைய பொருத்தம்.
கடைசியா நான் மரணிக்கும் போது அந்த வகை, அந்த குர்ஆனுடைய சூடுபட இறங்கிய உங்கள் ஆடை, எனக்கு இது போதும் என் வாழ்க்கைக்கு. கடைசி ஆசையா ஒரு பெண். உங்க மனைவி வீட்டை கேட்டு பாருங்க. நம்ம வீட்டில் போய் பீரோ முழுக்க இருக்கிற துணியை நீங்க வேற யாருக்குமே கொடுத்துடக்கூடாது. கடைசி வரைக்கும் என் சேலைகள் அப்படியே இருக்கும், என் ஆடைகள் அப்படியே இருக்கும், என் ஜுவல் பாக்ஸை தொற்றக்கூடாது. ஆனால் அன்னை கத்தீஜா ரலியல்லாஹு அன்ஹா, இவங்களுக்கு பிறந்த வாரிசு தான் ஃபாத்திமா. மௌத்தாகிறாங்க, அடக்கத்துக்காக கொண்டு போகிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. வரும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானாரின் கவலை தணிக்க ஒரு ஆடையோடு வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹுக்காக எல்லாத்தையும் கொடுத்த கதீஜா, அவங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்திலிருந்து அன்பளிப்பாக ஒரு ஆடை கொடுத்துருக்கிறான், இதை போட்டு நீங்கள் அடக்கணும். அல்லாஹுவின் ஆடையும் அல்லாஹுவின் தூதரின் ஆடையும் ரெண்டையும் போட்டு கஃன் செஞ்சாங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ரத் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. எவ்வளவு பெரிய செய்தி பாருங்கள் இந்த சமூகத்திற்கு. ஒரு குழந்தைக்கு ஒரு தாயாக, ஒரு கணவனுக்கு ஒரு மனைவியாக, ஒரு சமூகத்திற்கு பாரம்பரியம் மிக்க பெண்ணாக இப்படி ஒரு சமூகம் உயிர்ப்பித்தெழுந்தது. அதனால் இந்த சமூகம் வளர்ந்தது. இன்னைக்கு அந்த வளர்ச்சி இல்லாததால் வீழ்ச்சிக்கு போகிறது. கொண்டு வந்து கையில கொடுத்துட்டு போனாங்க. அதுக்கு பின்னாடி வளர்த்த வளர்ப்பு வரலாறு. ஒவ்வொன்றிலையும் ஃபாத்திமா, எதுக்கெடுத்தாலும் ஃபாத்திமா, எல்லாத்திலும் ஃபாத்திமா. என் நீரக்குடை துண்டு, நீ இல்லாம நான் இல்லை, எல்லாத்திலும் ஃபாத்திமா ஃபாத்திமா ஃபாத்திமா. வளர்த்து ஆளாகி நிற்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, பெருமானாரினுடைய பெண் கேட்க எத்தனை பேர் வருவாங்க போட்டிக்கு. பெருமானாரின் மகள் ஹஜ்ரத் ஃபாத்திமா, சொர்க்கத்தின் தலைவி. இந்த பட்டம் பெருமானாரின் வளர்ப்புக்கு கிடைத்த பரிசு. போட்டி போட்டு நிற்கிறாங்க மதீனால. எனக்கு உனக்கு பெருமானார் யாருக்குமே எந்த பதிலும் சொல்ல அமைதியா இருந்தான். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ஒரு ஆசை, ஃபாத்திமாவை நாம தான் நிக்கா செய்யணும் ரலியல்லாஹு அன்ஹு, நாம தான் நிக்கா. ஆனா போய் கேட்கறதுக்கு தயக்கம், கையில ஒண்ணுமே இல்லை. போய் கேட்கணும். வேகமா பெருமானார் நிறைய பேர் பெண் கேட்டு வர்றாங்கங்கிற தகவல் கேட்ட உடனே பயத்தில் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் வீட்டுக்கு வேகமா வந்துட்டாங்க. வந்து சலாமுன்னு சொல்லிட்டாங்க. பெருமானார் உட்கார வச்சுட்டாங்க. என்ன விஷயம்னு கேட்டாங்க. அடுத்து பதில் வரல. தயக்கம், எப்படி கேட்கறதுன்னு தெரியல, தயங்கினாங்க. பெருமானாரே சொன்னாங்க, ஃபாத்திமாவை பெண் கேட்டு வந்தீர்களோ? அவன் வேண்டாங்க சொல்லிட்டு ஹஜ்ரத் அலி சொன்னாங்க, ஏன்னா எனக்கு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை யா ரசூலல்லாஹ், மகராக என்ன வைத்திருக்கிறீர்? என்கிட்ட எதுவுமே இல்லை. அப்போ பெருமானார் சொன்னாங்க, பத்ர் களம் முடிந்ததற்கு பின்னால் ஒரு கவசம் தந்தை நினைவுண்டா? ஆமாம், அந்த கவசத்தை கொண்டு போய் மார்க்கெட்டில் வீங்க, விற்றுட்டு என்ன எவ்வளோ காசு வருதுன்னு கொண்டு வந்து சொல்லுங்க. அதுதான் மகர். போய் விற்றுட்டு வந்தார். விற்றுட்டு வந்து கொஞ்சத்தை மகரை கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் காசை கையில் பெருமானார் அவர் கையில் கொடுத்து, இது மகர். இந்த 3 கிரகத்துக்கு நீங்கள் என்ன தெரியுமா செய்யணும்? 3 பொருள் வாங்கணும். என்ன வாங்கணும்? 3 பொருள் வாங்கணும். நேரம் மார்க்கெட்டுக்கு போங்க. ஒரு தோல் விரிப்பு வாங்கினார்கள். 2வது தலையணை, பேரித்தம்பல ஓடைகளால் நிரப்பப்பட்ட ஒரு தலையணை. 3வது மாவாட்டுவதற்கு ஒரு திருகை. இந்த 3ஐயும் வாங்கி வீட்டில் வைங்கள் பெருமானார் சொல்றாங்க. வாங்கி வச்சுட்டு வந்து பெண் முடிக்கிறாங்க, நிக்காஹ் நடக்குது. ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். இதுல இன்னொரு செய்தி என்ன தெரியுமா? நிக்காஹ் ஆகிற போது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு 17-18 வயசு, அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு 24 வயசு. இதெல்லாம் நம்ம குடும்பத்தில் நிறைய சொல்லணும். இதுதான் நிக்காவுக்கான வயசு. செட்டில் ஆனவனையும் கல்யாணம் பண்ணுறேன்னு பல பேர் நீ சுற்றிட்டு இருக்கிறான். செட்டில்னா என்னடான்னா அவனுக்கு தெரியல. செட்டில்னா என்ன? ஸ்கூல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறான். உன் லைஃப் செட்டில் ஆகணும்னு என்ன தெரியுமா செய்யணும்? நீ 10th நல்ல மார்க் வாங்கணும், 12th நல்ல மார்க் வாங்கணும், காலேஜில் போய் நல்ல குரூப் எடுத்து நல்லா படித்து மெரிட்டில் பாஸ் ஆகி நல்ல கம்பெனியில் சேரணும். அடுத்து கம்பெனியில் சேர்ந்து நல்ல லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும். அடுத்து நீ ஒரு வீடு வாங்கணும். அடுத்து நீ ஒரு கார் வாங்கணும். அடுத்து என்ன? அடுத்து நீ கல்யாணம் பண்ணணும். அடுத்து என்ன? நீ கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பெக்கணும். அடுத்து என்ன? அந்த குழந்தைய ஸ்கூலில் சேர்க்கணும். அடுத்து என்ன? அந்த குழந்தைய நல்லா படிக்க வச்சு அவனை 12th ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்க வைக்கணும். அடுத்து என்ன? அவனை நல்ல காலேஜில் சேர்க்கணும். அடுத்து என்ன? அவனை நல்ல வேலையில். இப்படியே போய்கிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் செட்டில். அதுக்கு முடிவு கிடையாது.
அது முடிவு கிடையாது. இதுதான் வாழ்க்கைங்கிறது அர்த்தம். ஆனால் இன்னைக்கு மனிதனின் ஓட்டம் என்னன்னா செட்டில் ஆகணும். அது முடியாது. செட்டில்ங்கிறது எங்கே தெரியுமா? கடைசி 6 அடி குறிச்சு தான் செட்டில். அங்கே தான் செட்டில் ஆக முடியும். யாரும் எந்த தொந்தரையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, எதுவுமே இல்லை. உலகத்தில் அல்லாஹுக்குன்னு உழைச்சிட்டா அங்கே செட்டில் இல்லை. இங்கே துன்யாவில் ஓடிக்கிட்டே இருந்தால் இங்கேயும் செட்டில் இல்லை, அங்கேயும் செட்டில்டு இல்லை. எல்லா வாழ்க்கையும் வீணாக போயிடும். அன்பானவர்களே, நான் சொல்லி கொண்டு வந்தது இவ்வளவுதான் நிக்கா, ஒன்றுமே இல்லை. இங்கே இன்னொரு செய்தி என்ன தெரியுமா? பெருமானார் ஃபாத்திமாவுக்கு எதையும் கொடுத்து அனுப்பணும். வெறும் ஃபாத்திமாவை மட்டும்தான் அனுப்பணும். என் மகன் போது மாப்பிள்ளைக்கு ஒரு கார் கொடுக்குறேன், என் மகன் போது மாப்பிள்ளைக்கு ஒரு வீடு, என் மகன் போது ஏசி, என் மகன் போது ஃப்ரிட்ஜு, என் மகன் போது நகை நட்டு ட்ரெஸ்ஸு ஆடை, இது எல்லாம் அவன் தரணும். இருக்க இடம், சாப்பிட உணவு, உடுத்த ஆடை, இது ஆண்மகனின் மீது ஒரு கணவனின் மீது கடமை என்கிறது மார்க்கம். இந்த 3மே தர தகுதி இல்லாதவன் கணவனாக இருக்க தகுதியே இல்லை. கணவனாக இருக்க தகுதியே இல்லை. அன்பானவர்களே, நீங்களே ஆண்மகன்களின் குழந்தை பெண் பிள்ளைங்க பெற்றவங்களை சொல்கிறேன், நீங்களே உங்களுடைய மருமகனுடைய தராதரத்தை குறைச்சிடாதீங்க. எல்லாத்தையும் இவர் இங்கிருந்தே கொடுத்து பழகிட்டா ஒரு கட்டம் வரும்போது என்ன செய்யறான்? எதா இருந்தாலும் உங்கள் அம்மா வீட்டுக்கு போய் அனுப்பிச்சிடறான். கொடுக்க முடிய மாட்டேங்க. பெருமானார் என்ன செஞ்சாங்க பாருங்க, வாழ்க்கையை பாருங்க. இதையெல்லாம் நீ வாங்கிட்டு முதல்ல வீட்டுக்கு வா, அடுத்து என் மகளை கூட்டிட்டு போ. ஆடம்பரம் அல்ல, வீடு இப்படி இருக்கணும், வாசல் அப்படி இருக்கணும், இதுவெல்லாம். படுக்கிறதுக்கு ஒரு பாய், சமைக்கிறதுக்கு மாவாட்ட ஒரு கல், என் பிள்ளையை கூட்டிட்டு போ, அவ்வளவுதான். அசல் என்ன? அலி மார்க்க பற்றாளர். இது இருந்தா போதும், இது இருந்தா போதும். வாழ்க்கை செழித்தது, சிறந்தது. எப்படிப்பட்ட வாழ்க்கை, எப்படிப்பட்ட வாழ்க்கை! நிக்காவெல்லாம் முடிஞ்சு பெருமானார் 2 பேர்த்தையும் கையை பிடிச்சு கண்ணீர் வடிய துவா செஞ்சாங்க. அற்புதமான துவா, முஸ்லிம்ல ஒரு அற்புதமான துவா பெருமானார் செய்தார்கள். அல்லாஹும்ம பாரிக் ஃபீஹிமா, அல்லாஹ் இந்த 2 பேர்ல நீ பரக்கத் செஞ்சிரு. வபாரிக் அலைஹிமா, இவர்களுக்காக நீ எதுவெல்லாம் தருவாயோ அது எல்லாத்துலேயும் பரக்கத் செஞ்சிரு. வபாரிக் லஹுமா ஃபீ நஸ்லிஹிமா, அவர்களின் சந்ததிகளில் பரக்கத் செய். அந்த பரக்கத் என்ன தெரியுமா? கியாமத் நாள் வரைக்கும் ஃபாத்திமாவின் சந்ததி இருந்துக்கிட்டே இருக்கும். வாழையடி வாழையா. பெருமானார் துவா செஞ்சு விட்டுட்டு போனாங்க. விட்டுட்டு போகும்போது அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொன்னாங்க, இது ஒரு பலகீனமான ஹதீஸ். சொன்னாங்க, அலி ரலியல்லாஹு கூப்பிட்டு, அசல் வெற்றிங்கிறது ஒரு ஆண் பெண்ணிடத்தில் கோபத்தில் தோற்பதுதான் சொல்லிட்டு உள்ள அனுப்பிச்சு விட்டாங்க. அசல் வெற்றிங்கிறது ஒரு ஆண் தன் மனைவி கிட்ட தோக்கணும், அதுதான் வெற்றி. வெளியெல்லாம் ஜெயிக்கிறது வெற்றி, மனைவி கிட்ட தோக்கிறது தான் வெற்றி. மார்க்கத்துக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் ஹக்கா சொல்லணும், ஹக்கான விஷயங்களை அல்ல. பெருமானார் சொல்லிக் கொடுக்குறாங்க பாருங்க. மனைவி கிட்ட தோத்துருக்கிறீங்களா? மனைவி கிட்ட தோத்துருக்கிறீங்களா? தோத்து பாருங்க, அது பல வெற்றிகளை விட பல ரசனையை அது தரும், பல ரசனையை தரும். பெருமானார் அதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. ஒரு பயணம், அதில் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹாவுங்க பெருமானார் போகிறாங்க. போகிற வழியில் சஃபியாவின் ஒட்டகம் பின்னாடி, பெருமானாரின் ஒட்டகம் முன்னாடி. போகும்போது சஃபியா ரலியல்லாஹு ஒட்டகம் திடீர்னு கீழே விழுந்துடுச்சு, கால் பசகி கீழே விழுகுது. சஃபியா வெளியே வந்து விழுந்துட்டாங்க. விழுந்த சஃபியாவுக்கு அடிபடுகிறது. அன்னை சஃபியா உடனே ஒட்டகத்தின் திரையை பிடிச்சிட்டு உள்ள உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. இந்த செய்தி பெருமானாருக்கு போகுது. முன்னாடி ஆயிரக்கணக்கான தோழர்களோடு பயணம் செய்கிறார் போர் தளபதி. செய்தி போச்சு. பெருமானார் உடனே 1000 பேரை நிறுத்திட்டாங்க. நிறுத்திட்டு அங்கிருந்து இறங்கி வேகமா ஓடி வந்து அந்த சஃபியாட்ட உட்காந்து அருமையான வார்த்தைகள் பேசுகிறார். ஏன் அழுகிற, என்னாச்சு? ஒட்டகம் பிறண்டி கீழே விழுந்த பயத்துல அழுகிறான். பெருமானார் அழகா சொன்னாங்க, ரொம்ப அழகா, உன்னை தாங்கும் அளவுக்கு சக்தி அந்த ஒட்டகத்துக்கு இல்லை, சஃபியா சிறந்தவர். உன்னை தாங்குற அளவுக்கான சக்தி அதுக்கு கிடையாது, அந்த ஒட்டகம் அவ்வளவுதான், நீ ஏன் இதுக்கு கவலைப்படுற, ஏறி உட்காரு, இவ்வளவுதான் வார்த்தை. இதுதான் வாழ்க்கை. மனைவிகளை புகழ்ந்து பேசுனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரசனையாக இருக்கும். சட்னி தான், சாம்பார் தான், தோசை தான், அவ்வளவுதான். ஆனால் அதை சாப்பிடும்போது நீங்கள் 4 வார்த்தை எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அல்லாஹ் அந்த சட்னிலையும் பறக்கச் செய்வோம், உங்கள் வாழ்க்கையிலையும் பறக்கச் செய்வோம். இது உலகத்தின் யதார்த்தம். அன்பானவர்களே, எல்லாத்தையும் விட்டுட்டு வர்ற பெண்மணி, அவளை கடைசி வரைக்கும் பாதுகாக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு தாங்க. அவள் தப்பு செய்தால் தப்பை கூறி இதை தப்புன்னு தெளிவுபடுத்தணும். அவள் நல்லது செய்தால் அதை புகழ்ந்து மெச்சி பேசி பாராட்டணும். இது ஒரு ஆணின் கடமை. நான் சொல்லிக் கொண்டு வந்தது, பெருமானார் தன் மனைவி தன்னுடைய மகள் ஃபாத்திமாவின் நிக்காவை செய்த உபதேசம். நிக்கா முடியுது, துஆ முடியுது, அற்புதமான வாழ்க்கையின் ஆரம்பம்.
பெரிய வீடு இல்லை, மாளிகை இல்லை, பெரிய சம்பாத்தியம் இல்லை, நல்லவர், தக்வா உள்ளவர், இரையற்ற செல்வர். கொண்டு போய் 2 பேரையும் சேர்த்து வச்சாங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அற்புதமான வாழ்க்கை, அற்புதமான வாழ்க்கை. மறுநாள் காலையில் வலீமா. ஹஜ்ரத் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு, நான் ஆடு அறுத்து என் பிள்ளைக்கு நான் வலீமா கொடுக்குறேன், மதீனாவில் வலீமா நடக்கிறது. இது பெருமானாருடைய அற்புதமான சுன்னத். இப்படி வாழ்க்கையோட 6 குழந்தை, 3 ஆம்பளை புள்ள, 3 பொம்பளை புள்ள. ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துஆ. இப்படி வாழ்க்கை ரம்மியமாக ஓட கடைசி கட்டம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் கட்டம். இடையில் நிறைய செய்திகள் உண்டு, நான் நிறைவுக்கு வருகிறேன். கடைசி கட்டம் பெருமானாரினுடைய கடைசி நேரம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பெருமானார் எங்கே என் ஃபாத்திமா, எங்கே என் ஃபாத்திமா கூப்பிட்டாங்க. ஏன்னா தினமும் ஃபாத்திமாவை பார்க்காம ரசூலுல்லாஹ்வால் இருக்க முடியாது. நிகாவுக்கு பின்னாடி அலி ரலியல்லாஹு அன்ஹுவின் வீடு தூரம், பெருமானாரின் வீடும் பக்கம், மஸ்ஜித் நபவிக்கும் பக்கம். பிள்ளைய டெய்லி பார்த்து பார்த்து பழக்கமான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மறுநாள் பொழுது விடியலை. ரொம்ப சிரமம், ரொம்ப கவலை, ரொம்ப கஷ்டம். சஹாபாக்கள் எல்லோரும் பார்க்குறாங்க பெருமானாரினுடைய வாட்டம். பெருமானார் வீட்டுக்கு பக்கத்து வீடு ஹாரிஸ் இப்னு நுஅமான். அவர் வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், எவ்வளோ கவலையாக இருக்கீங்க? அந்த கவலைக்கான காரணம் எங்களுக்கு தெரியும். என் வீடு உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீடு, என் வீட்டை நான் கொடுத்துட்றேன், அலியும் ஃபாத்திமாவும் அங்கே இருக்கட்டும், நான் அந்த வீட்டுக்கு போயிடுறேன், உங்களுக்கு சம்மதம் தானே? பெருமானார் கேட்டாங்க, உங்களுக்கு சம்மதமானு கேட்டாங்க. உங்கள் சந்தோஷமே எங்கள் சந்தோஷம், அங்கே வீடு வச்சுக்கோங்க, நான் மாறி அங்கே போயிடுறேன். ஹாரிஸ் இப்னு நுஅமான் வீட்டை மாற்றினாரு. பெருமானார் திருப்பி கலகலப்பானான். எவ்வளவு காதல்னா, டெய்லி ஃபாத்திமா வீட்டுக்கு போவாங்க, போய் சலாம் சொல்லுவாங்க, அவங்கள பார்ப்பாங்க, தம் பேரைங்களோட விளையாடுவாங்க, திருப்பி ஃபாத்திமாவுக்காக துவா செய்வாங்க, வீட்டுக்கு பெருப்பிட்டு வந்துடுவாங்க. அன்னைக்கு ஃபாத்திமாவனால அங்கே இருக்க முடியாது, ஃபாத்திமாவால் இருக்க முடியாது. ஈருலக சர்தார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தந்தை அந்த திருவதிந்த வதனத்தை பார்க்கணும்னே டெய்லி அவங்க புறப்பட்டு வீட்டுக்கு வருவாங்க. ஃபாத்திமா வர்ற சத்தம் கேட்டால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா செய்வாங்க? 3 விஷயம் செய்வாங்க. காம இலைஹா, ஃபாத்திமா வந்தால் கதவுகிட்ட போய் நின்று வரவேற்பாங்க, வாமா உள்ள, மர்ஹபன், சலாம் உண்டாகட்டும், வாமா. வகப்பலஹா, தன் பிள்ளையினுடைய நெற்றியில் முத்தமிடுவாங்க, முத்தமிட்டு அஜ்லஸஹா, தான் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு தான் பெருமானார் உட்காருவாங்க. இவ்வளவு காதல். கடைசி நேரம் இந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை கூப்பிட்டு ஒரு செய்தி சொன்னாங்க, சிரிச்சாங்க. ஒரு செய்தி சொன்னாங்க, அழுதாங்க. இது என்ன காரணம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். முதல்ல அல்லாஹ் அத்தாவுக்கு டேட் வந்துடுச்சு, அல்லாஹ் ரூஹை கைப்பற்ற போகிறார், நான் என் ரப்பை தேர்ந்தெடுத்து கொண்டேன், நான் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறேன். இந்த செய்தி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அழுதார்கள். 2வது செய்தி என்ன? நீ தான் முதல்ல வந்து சந்திப்பேன். சிரித்தார்கள். எவ்வளவு உன்னதமான உறவு பாருங்களேன். உண்மையா ஏங்க, நம்ம சக்கராத்தில் இருக்கும் போது நம்ம பிள்ளையை கூப்பிட்டு எனக்கு அடுத்து நீ தான் வருவேன் அப்படின்னா நம்ம பிள்ளை என்ன செய்யும்? ஏன்டா வந்தோன்னா மரணத்தை தாண்டிய காதல் அது. ஒரு தகப்பனின் மீது, ஒரு தந்தையின் மீது. யாருக்கு அல்லாஹ் இந்த பிரியத்தை தருவான்னா, தன் பிள்ளைங்கெல்லாம் அல்லாஹ்வுக்குன்னு வளர்க்குறவங்க. ஏங்க 1 கோடி கொடுக்குறேன், அடுத்த நாள் மூத்தா பேருன்னு யாரும் ஒத்துக்குவோமாங்க? நான் 1 கோடி தர்றேன், மூத்தா பேரு, அடுத்த நாள் யாரோ ஒத்துக்குவோமா? மரணத்தை கடந்த காதல் பாருங்கள். மரணத்தை, எனக்கு பின்னால் முதல்ல என்னை சந்திக்கிறது நீ தான். தயாராயிட்டாங்க, என் தந்தையை சந்திக்க மௌத்தாக இருந்தாலும் சரிதான். இப்படி வளர்ந்த ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானாரினுடைய மௌத் முடிச்சுட்டு வந்தாங்க. வந்த உடனே முதல்ல சஹாபாக்களை பார்த்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்ட கேள்வி, அதாபத் அன்ஃபுஸக்கும் அன் தஹ்ஃபு அலா ரசூலில்லாஹி அத்துராப், பெருமானாரின் மீது மண்ணை போடும் தைரியம் உங்களுக்குலாம் எப்படி வந்துச்சுன்னு கேட்டாங்க. அடகு பண்ணிட்டு வந்த உடனே பெருமானாரின் மீது மண்ணை போடும் தைரியம் உங்களுக்கு எப்படி வந்தது? இது எந்த சஹாபாக்களாலும் ஜீர்ணிக்க முடியல. 6 மாதம் தன் தந்தை போன வருத்தத்திலேயே வாழ்க்கையை ஓட்டி கடைசியில் நோயுற்று படுத்திருக்கிறார். நோயுற்று எந்த அளவுக்கு கட்டுப்பாடுனா, தன் கணவன் சொல் மீறி எந்த காரியத்தையும் செஞ்சதே இல்லை. அது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் ஒரு சின்ன
மனஸ்தாபம் கனிமத் விஷயத்தில். அது ஒரு நீண்ட வரலாறு. கடைசி நேரம் ஃபாத்திமா உடம்பு சரியில்லை, அபூபக்கர் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க, அவங்கள பார்க்கணும். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவின் பணிப்பெண் வந்து வெளியே சொல்கிறாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு இல்லை, அவங்க வந்தால் அவங்க அனுமதி கொடுத்தா தான் உங்களை உள்ளே விட முடியும், அவங்க இப்போ இல்லை, போயிட்டு அப்புறவாங்க. அதில் அபூபக்கர் பெருமானாருக்கு கொடுத்த மரியாதையின் கொஞ்சம் கூட குறையாமல் அகல பைத்துக்கு கொடுத்தாங்க. நான் வரும் வரை வெளியவே நிற்கிறேன், அலி ரலியல்லாஹு வரும் வரைக்கும் நான் வெளியவே நிற்கிறேன். நின்று அலி வந்ததற்கு பின்னால் அனுமதி கேட்டு ஃபாத்திமா கிட்ட போய் உட்காந்து பேசி மன்றாடி, நீங்கள் மன்னிச்சாதான் எந்திரிச்சு போவேன்னு உட்காந்துருந்தாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மன்னிப்பு கிடைக்கிறது கடைசி நேரம். தன் அம்மாவுக்கு செஞ்ச தன்னுடைய அம்மா எப்படியோ அதே மாதிரி ஹஜ்ரத் ஃபாத்திமா கடைசியாக தன் கணவனை பிடிச்சி, அலி ரலியல்லாஹு அன்ஹு மாபெரும் வீரர், இரட்டை வாழ்வீச்சாளர், அப்படிப்பட்ட மாபெரும் வீரர். போர்க்களத்தில் சஹாபாக்கள் சொல்லுவாங்க, கடைசி வரைக்கும் போய் அடிச்சுட்டு வர சஹாபாக்கள் 3 பேர் தான். போர்க்களத்தில் போர்னு இறங்கிட்டா லைனா சண்டை நடக்கும். ஆனால் எதிரிகள் யார் என்று பார்க்காமல் கடைசி வரைக்கும் போய் தாக்கிட்டு வர்றவங்க 3 பேர் தான். அதுல ஒன்று காலித் பின் வலீத், 2வது அலி ரலியல்லாஹு அன்ஹு. இப்படிப்பட்ட மாவீரர். அவங்க கையை பிடிச்சி ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நான் போனதுக்கு பின்னால் நீங்கள் இருக்க முடியாது. ஏன் தெரியுமா? அலியே, நீங்கள் குழந்தை, நான் பார்த்துக்கிட்டனால இத்தனை நாள் இருந்தீங்க. உண்மை, எல்லாத்துக்கும் இந்த வாசகம் பொருந்தீங்க. எவ்வளவு பெரிய கம்பீரமான தோற்றம் இருந்தாலும் மனைவி என்ற அரவணைப்பு இல்லாட்டி நம்மளாம் ஒன்றுமே இல்லைன்னு தான். நம்மளாம் ஒன்றுமே இல்லை. அவருக்கு என்ன பிடிக்கும், அவருக்கு என்ன பிடிக்காது, இப்படி செஞ்சா அப்படி செஞ்சா எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிற ஆள். எப்படி தன்னுடைய மனைவி தன்னுடைய கணவனோடு வாழ்ந்த வாழ்க்கை பாருங்க. நான் போயிட்டா உங்களால் இருக்க முடியாது. என்ன நீங்கள் குழந்தை மாதிரி கையை பிடிச்சி சொன்னாங்க, நான் உங்களுக்காக ஒன்று சொல்கிறேன், 3 விஷயம் கேட்குறேன், எனக்காக நீங்கள் செய்யுங்க. கத்தீஜா விட்டுட்டு போன அதே வாரிசு, 3 விஷயம் எனக்காக செய்யுங்க. முதலாவது, நான் போனதுக்கு பின்னாடி சகோதரி மகள் உமாமாவை நிக்கா செய்யுங்க. அவங்க உங்களை நல்லா பார்த்துக்குவாங்க, அவங்க உங்களை நல்லா பார்த்துக்குவாங்க. 2வது என்னுடைய ஆசை என்ன தெரியுமா? அஸ்மா பின் கைஸ் தான் என் உடலை குளிப்பாட்டணும், வேற யாரும் குளிப்பாட்டக்கூடாது. 3வது என்னுடைய ஆசை என்ன தெரியுமா? நான் மரணித்த செய்தி இரவு நேரம் ஆகிறது, வேலை யாருக்குமே தெரியக்கூடாது. இரவோடு இரவாக நீங்கள் சுமந்து போய் என்னை கபரஸ்தானில் பக்கீல அடக்கிட்டு மறுநாள் ஃபஜ்ர்ல தான் ஃபாத்திமா மரணிச்சிட்டாங்கிற செய்தியே நீங்கள் சொல்லணும். ஏன் தெரியுமா? நாளைக்கு என் ஜனாசாவை கூட அந்நிய ஆண்கள் என் கஃபனை கூட பார்த்துடக்கூடாது, என் கஃபனை கூட பார்த்துருக்க கூடாது. முதல்ல இன்னைக்கு ஜனாசா வச்சு மேலே துணி மூடி தூக்கிட்டு போறோமே, இதை முதல்ல அறிமுகப்படுத்தியவர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. நான் மரணித்ததற்கு பின்னால் என்னுடைய கட்டில் என்னை படுக்க வச்சு அந்த கட்டிலுக்கு மேலே லியுஷக்கில குப்பத்தன் ஃபௌகஸ் சரீர், கட்டிலுக்கு மேலே ஒரு குப்பா வடிவில் ஒரு மறைவை ஏற்படுத்தி அதுக்கு மேலே இருக்கிற துணிகளை எல்லாம் போட்டு என் ஜனாசாவின் கஃபன் கூட யார் கண்ணிலையும் இருட்டில் பற்றக்கூடாது, என்னை அடக்கம் பண்ணிட்டு என்னுடைய கபர் இதுதான்ங்கிற அடையாளம் கூட சொல்லாமல் காலையில தான் நான் மௌத்தான செய்தியே சொல்லணும், நான் மௌத்தான செய்தியே சொல்லணும். என்னுடைய ஆசை, என்னுடைய ஆசை. அன்பானவர்களே, மௌத்துக்கு பின்னாடி பாருங்க, என் கஃபனை கூட இது எங்க வந்துச்சு தெரியுமா? எங்க வந்துச்சு தெரியுமா? மகளே, உன் கழுத்து தெரியுது, மூடு. அங்க வந்துச்சு. அங்க உருவாக்கிய உருவாக்கம் நான் மௌத்துக்கு பின்னாடி கூட என் கணவனை தாண்டி யாரும் என் மேலாடைய கூட பார்த்துடக்கூடாது. சுபஹானல்லாஹ். இப்படிப்பட்ட பாரம்பரிய பெண், சொர்க்கத்தின் தலைவி, வளர்த்த 2 மகன்கள் ஹசன் ஹுசைன். யார் தெரியுமா? எப்படிப்பட்ட வளர்ப்பு தெரியுமா? அவங்க 2 பேரும் வாலிபர்களுக்கான சொர்க்கத்தின் தலைவர்கள். இப்படி வளர்க்கணும் பிள்ளைங்க. இப்படி அஜர்த்தா இருப்பாரு, பிள்ளைங்க 2 எங்கே சுத்திட்டு இருக்கும். இது இல்லை வளர்ப்புங்கிறது. அன்பானவர்களே, பெண்கள் சமூகத்தின் மிகப்பெரிய பொக்கிஷங்கள். இன்றைய காலத்தில் சில அசிங்கம் பிடித்த நாற்றம் பிடித்த தலைமைகளுக்கு கீழ், கேவலமான சினிமாவுக்கு கீழ் பெண் கலாச்சாரம் இஸ்லாத்தை குலைத்து வருகிறது. பெண்கள் இஸ்லாமிய பாரம்பரியத்தை குலைத்து வருகிறார்கள். ஆண்கள் மீதுதான் கடமை. உங்கள் குழந்தைகளை, உங்கள் மனைவியை அல்லாஹ்வுக்காக வளர்ப்பதும் உருவாக்குவதும் உங்கள் மீது கடமை. வளர்த்தால் சமூகம் சிலிக்கும். அல்லாஹ் நம்முடைய வீடுகளை அப்படிப்பட்ட வீடுகளாக ஆக்குவானாக. அல்லாஹ் நம்முடைய பெண்களை கபூல் செய்வானாக. அல்லாஹ் நம்முடைய இளைய தலைமுறையே கபூல் செய்வானாக. ஹிதாயத் என்றும் காற்றுகள் வீசுவதற்கு அல்லாஹ் நம்முடைய ஆமீன்களை காரணமாக்குவானாக.
அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை போன்ற ஒழுக்கத்தில் சிறந்த இறை பொருத்தம் பெற்று உயர்ந்த பெண்களாய் நம்முடைய தாய்மார்களையும் மகள்களையும் அல்லாஹ் உருவாக்குவானாக. அதற்கான தலைவர்களாய் தளபதிகளாய் அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.